ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பசுமை நகர் பகுதியில் நண்பனின் வீட்டை திறந்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே நின்ற காரை திருடி சென்ற சக நண்பனின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், விவரங்கள். கண்டிப்பாக சுபா. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பசுமை நகர் பகுதியை சேர்ந்த ரமேஷ். இவர் பார்த்தோம்னா ரயில்வேல வேலை செஞ்சுட்டு வராரு. இவருக்கு ராகுல் மற்றும் கோகுல் என 2 ஆண் பிள்ளைகள் உள்ளன. இந்த இருவரின் நண்பரான கல்லறை பகுதியை சேர்ந்த ராஜபிரபு மகன் நிரஞ்சன் என்பவர் நேற்று மதியம் ராகுல் வீட்டிற்கு வராரு. அப்போது பார்த்தோம்னா மேலும் ராகுல் வீட்டின் சாவியை வெளியே வச்சுட்டு செல்வதாக வெளியே வச்சுட்டு போறது வழக்கமாக கொண்டிருந்தனர். இதனை அறிந்த நிரஞ்சன் பார்த்தோம்னா ராகுல் வீட்டிற்கு வந்த போது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து சாவியை எடுத்து வீட்டிற்குள்ள உள்ளே போயிட்டு கார் சாவியும் அதே போல வீட்டில் இருந்த லேப்டாப்பையும் எடுத்துட்டு போறாரு. பின்னர் பார்த்தோம்னா வெளியே நிறுத்தப்பட்டிருந்த அந்த எர்டிகா காரையை எடுத்துட்டு போறாரு. பின்னர் ரமேஷ் வீட்டுக்கு பார்க்கும்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாரு. பின்னர் இது குறித்து ஜோலார்பேட்டை போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. பின்னர் விரைந்து வந்த ஜோலார்பேட்டை போலீசாரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆராய்ந்த போது பார்த்தோம்னா ராகுலின் பள்ளி மாணவன், அதாவது ராகுலின் பள்ளி வயது நண்பரான நிரஞ்சன் காரை எடுத்துட்டு போறது தெரிய வருது. பின்னர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் ஒசூர் பகுதியில இருந்து காரை பறிமுதல் செஞ்சுட்டு நிரஞ்சனை பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு ஜோலார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கிறாங்க. மேலும் இது குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சுட்டு விசாரணையை மேற்கொண்டு வராங்க. மேலும் முதற்கட்ட விசாரணையில் பார்த்தோம்னா நிரஞ்சன் என்ன சொல்றான்னா, காருக்கு சொந்தமானவர்களே பார்த்தோம்னா காரை எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னதாக கூறியதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நிரஞ்சன் பொய் சொல்றாரா அல்லது உண்மையிலே கார் திருட்டு சம்பவத்துல காரின் உரிமையாளர்களே ஏதாச்சும் பங்கு வகிக்கிறானா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.